ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேண்டி பொண்ணு யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த அழகான காட்டு வழி பாதையூடாக இந்த இயற்கை அழகை ரசிச்சுட்டு நாங்கள் எங்கே போய்கிட்டு இருக்கிறோம்னு சொன்னால் அப்புதலையை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கோம். அப்புதலையில் அப்படி நாங்கள் என்ன விசேஷமாக பார்க்க போகிறோம்னு சொன்னால் அப்புதலையில் இருக்கிற எடிசன் பங்களா தான் பார்க்க போகிறோம். எடிசன் பங்களா பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்தும் இருப்பீங்க. இன்னைக்கு நாங்களும் அங்கே போயிட்டு அங்கே என்னென்ன விசேஷமாக இருக்குதுங்கிறதையும் அந்த எடிசன் பங்களாவை பற்றின ஒரு சின்ன ஹிஸ்ட்ரியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்களும் வாங்க எங்களோட இந்த எடிசன் பங்களாவை பார்க்க போகலாம். எடிசன் பங்களா என்ட்ரன்ஸ்குள்ளே போகும்போதே ரொம்ப சூப்பரான ஒரு வியூவாக இருந்துச்சுங்க பார்க்கறதுக்கு. ரெண்டு பக்கமும் கார்டனிங் செஞ்சு ரொம்ப சூப்பராக அழகாக வச்சுருந்தாங்கன்னே சொல்லலாம். நீங்கள் போகும்போது உங்களுக்கே ஒரு ரிலாக்ஸான ஒரு ஃபீலிங் வரக்கூடிய அளவுக்கு ரொம்ப சூப்பரான மெயின்டெனன்ஸ் பண்ணியிருந்தாங்க இதோட என்ட்ரன்ஸை. நாங்கள் இந்த எடிசன் பங்களா பார்க்க வந்த அந்த நாளில் ரொம்பவே பிஸியாக இருந்துச்சுங்க. அன்னைக்கு டூரிஸ்ட் ரொம்ப நிறைய பேர் இருந்தாங்க. பிஸியான ஒரு நாளில் தான் நாங்களும் இன்னைக்கு வந்திருந்தோம். ஸோ நிறைய மக்களோடையே சேர்ந்து தான் நாங்களும் இந்த பங்களாவை சுற்றி பார்க்க வந்திருக்கிறோம். இந்த பங்களோவுக்கு வெளியில நம்ம எவ்வளோ வேணாலும் சுத்தி பார்க்கலாம். ஃபோட்டோஸ் எடுக்கலாம், வீடியோ எடுக்கலாம். அதுல எந்த பிரச்சனையுமே இல்லங்க. ஆனா இந்த பங்களோவுக்கு உள்ள நமக்கு முழுமையா எல்லாத்தையுமே சுத்தி பார்க்க முடியாது. குறிப்பிட்ட சில போர்ஷன் மட்டும் தான் நமக்கு பார்க்கக்கூடியதா இருக்கும். இப்ப நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த இடத்துல மட்டும் தாங்க டூரிஸ்ட் அலௌட் பண்ணுவாங்க. ஸோ நாம வந்து இந்த பிளேஸை மட்டும்தான் உள்ள போயிட்டு பார்க்கலாம். வாங்க நாமளும் உள்ள போய் என்ன மாதிரியான விஷயங்கள் உள்ள இருக்குதுன்னு சொல்லி போய் பார்க்கலாம். இந்த பங்களோ பத்தின சின்ன ஹிஸ்டரி கூட இருக்குதுங்க. ஸோ நானும் அந்த ஹிஸ்டரியை உங்களுக்கு சிம்பிளா சொல்றேன். இந்த பங்களோ 1920ஆம் ஆண்டு எடிசன் என்ற ஆங்கிலேயர் வந்து தேயிலை பரிச்சையை அப்புத்தலையில செஞ்சுட்டு இருக்கும் போது அவர் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக அவருக்கும் அவரோட ஃபேமிலிக்காகவும் கட்டின பங்களோ தாங்க இந்த பங்களோ. 1929 தொடங்கி 1931ஆம் ஆண்டுல இந்த பங்களோவை கட்டி முடிச்சிருக்காங்க. இந்த பங்களோ ஃபுல் அண்ட் ஃபுல் கருங்கல்ல தாங்க கட்டியிருக்காங்க. ஸோ அதனால ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இது இவ்வளோ பியூட்டிஃபுல்லாகவும் இருக்கிறதுக்கு அது ஒரு மெயினான ரீசன் கூட நாம சொல்லலாம். அது மட்டும் இல்லைங்க, இந்த பங்களோவை ஃபுல்லாகவும் கட்டி முடிக்கிறதுக்கு அந்த காலத்திலேயே நம்ம ஸ்ரீலங்கன் ருபீஸில் 1,00,000 ரூபாய் தான் செலவானதாகவும் அவங்க சொல்றாங்க. ஸோ இந்த முழு பங்களாவும் 1,00,000 ரூபாய் செலவழிச்சு 1931ஆம் ஆண்டுல கட்டி முடிச்சிருக்காங்க. மொத்தமா இந்த பங்களோல 28 ரூம்ஸ் இருக்குங்க. 28 ரூம்ஸ் இருந்தாலும் 18 ரூம்ஸ் வந்து அவங்க தற்போது வாடகைக்கு கொடுக்குறாங்க. ஸோ நம்மள மாதிரி டூரிஸ்ட் யார் போனாலும் அங்க ஸ்டே பண்றதுக்கு ரூம் ஒன்று ரெண்ட் பண்ணிக்கிறலாம். ஒரு நாளைக்கு நம்ம ரெண்ட் பண்றதுக்கு ஃபுல்லா அவங்க ஃபுல் போர்டு எடுக்கிறது 5,000 ரூபீஸ் தாங்க. அதுல இன்க்ளூட் லஞ்ச்ல இருந்து டின்னர், பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம். இங்க இருக்க பெயிண்டிங்ஸ் எல்லாமே இந்த ஃபர்ஸ்ட் ஓனரோட வைஃப் வரைஞ்ச போட்டோஸ் தாங்க. அந்த போட்டோஸ் எல்லாமே அவங்க தத்ரூபமா ரொம்ப அழகாவே அந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் வரைஞ்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, இங்க ரொம்ப அந்த காலத்துல பாவிச்ச அவங்க யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாமே கூட ரொம்ப பத்திரமா அவங்க பொக்கிஷமா பாதுகாத்துட்டு வராங்க. அதுகளை கூட நம்ம இங்க போனா பார்க்கலாம். சேர், சிங்க், பெட்டகம், ரெக்ன்னு இது எல்லாத்தையுமே ரொம்ப அழகா சர்வ் பண்ணி வச்சிருக்காங்க. இதுகளை கூட நம்ம பார்க்கலாம். பங்களோக்கு வெளியில அவங்க யூஸ் பண்ண அந்த கார கூட நம்ம பார்க்கக்கூடியதா இருக்கும். அந்த கார கூட ரொம்ப அழகா வச்சிருப்பாங்க. பட் அந்த பக்கமா போய் நம்ம பார்க்க முடியாது. 1959ஆம் ஆண்டு விமலா விஜயவர்தனங்கிறவங்க தான் இந்த பங்களாவ பராமரிச்சிருக்காங்க. அவங்க ஒரு கடனுக்காக இத பேங்க்ல அடகு வைக்கவே, கடன் அடைக்காத பட்சத்துல பேங்க் இந்த பங்களாவ கைப்பற்றினதாகவும், பிறகு அந்த பேங்க் மூலியமா இது ஒரு சபைக்கு கொடுக்கப்பட்டதாகவும் சொல்றாங்க. ஸோ இப்ப இந்த பங்களாவ பராமரிச்சுட்டு இருக்கிறது அந்த சபையில உள்ளவங்க தாங்க. அந்த சபையில இருக்க பிரதர்ஸ் தான் இந்த பங்களோவை இப்ப வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த பங்களோவை பராமரிக்கிறதுக்காக ஒரு தனியான பழத்தோட்டம் ஒண்ணு இவங்க வச்சிருக்கதாவும், அந்த பழத்தோட்டத்துல இருந்து எடுக்கிற பழங்கள் எல்லாம் வச்சு அவங்க ஜாம், ஜூஸ் எல்லாம் தயாரிக்கிறதாவும், அது மூலியமா வர வருமானத்துல தான் இந்த பங்களாவோட மெயின்டெனன்ஸ் வந்து மெயினா பண்றதா கூட இவங்க சொல்றாங்க. நீங்களும் இங்க வரும்போது நேச்சுரலா தயாரிக்கிற இந்த ஜாம், ஜூஸை இந்த ஷாப்ல வாங்கிக்கிறலாம். ஸோ இவ்வளவு தாங்க நான் இந்த பங்களோ பத்தி அங்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட ஹிஸ்ட்ரி. அந்த ஹிஸ்ட்ரியை நான் உங்களுக்கு ஃபுல்லா சொல்லிட்டேன். இந்த பங்களோவ நாங்களும் ஒரு வழியா ஒரு மாதிரி அழகா சுத்தி பார்த்து முடிச்சுட்டு, அதே இடத்துல நாங்களும் ஃபோட்டோஸ், வீடியோ எல்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே கிளம்பிட்டோங்க. அதை விட்டு வரத்துக்கு மனசே இல்லாம வந்தோம். ஸோ உங்களுக்கும் ஒரு சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பா அப்புத்தலையில இருக்க இந்த எடிசன் பங்களாவை போய் பாருங்க. ஸ்ரீலங்காவில் உள்ளவங்க கண்டிப்பா போய் பாருங்க. ஸோ எடிசன் பங்களாவை பத்தின ஃபுல் வீடியோவையும் நாங்க ரொம்ப அழகாவே எடுத்து முடிச்சுட்டு அப்படியே நாங்க திரும்ப வீட்டுக்கு கிளம்பலான்னு கிளம்பியாச்சு. வரும் வழியில கூட நிறைய அழகான பிளேசஸ் இருந்துச்சு அந்த ரோட்ல வரும்போதே. அப்படி வரும்போது ஒரு அழகான இயற்கை அழகான ஒரு பிளேஸ் ஒன்று இருந்துச்சுங்க. அந்த நேச்சுரல் பிளேஸ் ஒன்று பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அதனால நாங்க அந்த இடத்துல இருந்து இறங்கி அந்த இடத்தையும் கொஞ்சம் வீடியோ ஒன்று நான் எடுத்தேன். உங்க எல்லாருக்கும் அந்த வீடியோவை நான் காட்டணும்னு சொல்லி. ஸோ நீங்களும் வரும்போது இந்த இடத்த கண்டீங்கன்னா கண்டிப்பா நின்று பாருங்க. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் அது எவ்வளோ சூப்பரா இருந்துச்சுன்னு. அது ஒரு வேற மாதிரியான ஃபீலிங்கா கூட
இருந்துச்சு. நீங்க வர்ற வழி பூராவே ரொம்ப இயற்கை அழகா தான் இருந்துச்சு. அத பார்த்து ரசிச்சுட்டே வரலாம். அப்படி நாங்க வந்துட்டு இருக்கும்போதே அன்னைக்கு ஒரு போயாடே, அதாவது அன்னைக்கு பொசன் டே அன்னைக்கு தான் நாங்க இந்த வீடியோ எடுத்திருந்தோம் விசேஷமா. அதனால நாங்க நைட் ஆகிருச்சு வரும்போது. அப்போ ஒரு பொசன் பெரேரவன்னு கூட நாங்க பார்க்கக்கூடியதா இருந்துச்சு. அத கூட நான் மிஸ் பண்ணாம ஷூட் பண்ணிக்கிட்டேன். நான் பார்த்த அந்த வீடியோவ நீங்களும் கண்டிப்பா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஸோ இதோட இன்னைக்கு இந்த வீடியோவ நான் முடிச்சுக்கிறேன். கூடிய சீக்கிரம் நான் உங்க எல்லாரையும் நல்ல சூப்பரான ஒரு வீடியோல திரும்பியும் சந்திக்க வாரேன். நீங்களும் மறக்காம கெண்டி பொண்ணு யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திரும்ப ஒரு சூப்பரான வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.